சரி, அனைவருக்கும் வணக்கம். நான் நெடுந்தீவு கடத்தொழிற்சங்கம் அலியோசை கடத்தொழிற்சங்கத்தின் தலைவர் கதைக்கிறேன். ஜெயசுதாசன் சுதாகரன் என்னோட பெயர். என்னன்னு சொன்னால், நான் ஒரு கடத்தொழில் புரியிருந்தான். எங்களோட தமிழக மீனவர்களால் இந்தியா இழுவப்படையினாலே எங்களை இலங்கையில் இருக்கின்ற நெடுந்தீவு, அனலதீவு, இழுவதீவு, புங்குடுதீவு, நைனாதீவு ஆகிய போன்ற தீவு பகுதியிலிருந்து நாங்கள் பர்மா கோட்டுக்கு கீழே நாங்கள் வாழுகின்றோம். என்ன காரணம் என்றால், நாங்கள் கடல் தாண்டி தான் நாங்கள் ஒரு போக்குவரத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் அன்றாட பிழைப்புக்காக வேண்டி நம்மளோட கடத்தொழில் புரிவதற்காக வேண்டி நண்டு வலை தான் இப்போத்திய சீசன். எங்களுக்கு ஒரு 5ஆம் மாதத்துலேருந்து 10ஆம் மாத காலப்பகுதியில் எங்களுக்கு நண்டு வலை தான் சீசன். அந்த சீசனுக்குள்ள டேர்ன் இல்லாத கடலில் இந்திய நிலுவ படகுகள் எங்களோட வலைகளை அறுத்து கொண்டு எங்களோட வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குற ஒரு சூழ்நிலையில் இந்திய நிலுவ படகின்ற எடுபாடுகள் இலங்கையின் அத்துமீறல் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு இந்த போன வாரம் 26ஆம் தேதி நாங்கள் வலை வச்ச இடத்துக்குள்ள 26 இல்லை, எங்களுக்கு வியாழக்கிழமை போன வியாழக்கிழமை விலை வச்சு சனிக்கிழமை விலை பிடிச்சும் போது 4 கோடி ரூபாயோட பெறுமதியான வலைகள் சூறையாடப்பட்டு இந்திய நிலுவப்படகுகள் அறுத்து கொண்டு போயிருக்கிறது. இது நாங்கள் இவ்வளோ ஒரு 30 வருட காலமாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு ஆட்சி ஒன்று எங்களோட கடத்தொழிலை புரிவதற்கு நாங்கள் தொழில் பார்க்கும்போது இந்தியாவின் இழுவப்படகுகள் அத்துமீறல் நாளுக்கு நாளாக கூடிக்கொண்டிருக்கு. இந்த அரசாங்கமோ எந்த அரசாங்கமோ எங்களை மீனவர்களை கண்டுகொள்ளினம் இல்லை. இதை ஒரு சிங்கள நாட்டில் இந்த ஒரு மீன்பிடி ஒன்று இப்படியான இந்தியா இழுவப்படகுகள் அத்துமீறி உள்ளுக்கு வருமா இருந்தால் இந்த அரசாங்கம் பெரும்பான்மையான மக்கள் சிங்களவர் இருக்கிறதால அவர்களுக்கு இந்த பிரச்சனையை ஒரு வருட காலத்துக்குள்ளே தீர்த்திருப்பினோம். ஆனால் எங்களுக்கு 30 வருஷ காலமாக இந்த மடி பிரச்சனை நாளுக்கு நாள் கொண்டிருக்கு. எங்களை வாழ்வாதாரம் இழந்து இன்றைக்கு உண்மையிலேயே நாங்கள் 4 கோடி ரூபாயோட விலையை அனலதீவு, இழுவதீவு, நைனாதீவு, புங்குடுதீவு, நெடுந்தீவு இது போன்ற தீவுகளிலிருந்து நாங்கள் விலைகளை இழந்து இப்போ எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் நாங்கள் தவிக்கிறோம். இதில் எந்த ஒரு அமைச்சர்மார்களோ எந்த ஒரு அரசாங்கமும் எங்களை கண்டுகொள்ளினமில்லை. இது சிங்கள ஆயுதம் சொன்னால் உடனடியாக இந்த பிரச்சனையை எடுப்பினோம். நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் கதைக்க வரையில்லை, நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக கதைக்க வரையில்லை. எங்களோட கடல் வளத்தை எங்களுக்கு நாங்கள் கடல் தொழில் செய்வதற்கு நாங்கள் அரசாங்கத்திட்டையோ அல்லாட்டி இந்தியாவிட்டையோ நாங்கள் உதவி கேட்கல. எங்களுக்கு வலையை தாங்க, போட்டை தாங்க, இன்ஜினை தாங்கன்னு நீங்கள் பருப்பையும் வலையையும் கொண்டு தரேன் எங்களுக்கு தரையக்கல. நீங்கள் இந்தியாவுக்கு கொடுத்து இந்தியாவின் எல்லை கோட்டோடைய இராணுவத்திட்ட கொடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு பாதுகாப்பாக கிடந்து இலங்கை உள்ளுக்கு வராமல், நெடுந்தீவு கடல் பரப்பு இலங்கைக்கு உள்ளே வராமல் நீங்கள் கட்டுப்படுத்துங்க. இப்போ இது நாளுக்கு நாளே கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? இது நாளண்டைக்கு எங்களுக்கு பெரிய ஒரு மாபெரும் போராட்டம் நைனாதீவு குறிவட்டுவான் கடல் பரப்பிலே பெரிய ஒரு போராட்டம் உண்டு நாங்கள் செய்வதற்கு. நைனாதீவு, அனலதீவு, இழுவதீவு, புங்குடுதீவு, நெடுந்தீவு போன்ற கடத்தொழிலாளர்கள் நாங்கள் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்கு இருக்கிறோம். இதுக்கு முதல்ல நாங்கள் கச்சேரியிலேயே பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்த நாங்கள் அதுக்கு எந்த ஒரு அமைச்சர்மாரோ எந்த ஒரு ஜனாதிபதியோ எங்களுக்கு ஒரு பதில் கூட எங்களுக்கு தரவில்லை. 1000 போட்டு வாரத்தில் மாதத்தில் ஒரு போட்டை மாத்திரம் பிடிக்கணும். காரைக்கால் போட்டு, நாகப்பட்டினம் போட்டு, பாண்டிச்சேரி போட்டு போன்ற போட்டுகள் எந்த நேரம் 7 நாளும் மாறி 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 தொழிலுக்கு வருகிறோம். அவர்கள் தேனுள்ள கடலில் வந்திருந்தால் கூட நாங்கள் எங்களுக்கு புதன்கிழமையும் திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் தான் இந்திய நிலுவப்படவுக்கும் இலங்கை நிலுவப்படவுக்கும் தேன் கொடுத்துருக்கு. அப்போ மற்ற காலப்பகுதியில் ஞாயிற்றுக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் வியாழம் வெள்ளி மற்ற மீனவர்கள் நாங்கள் சிறு தொழில் செய்கிற நாங்கள் அந்த தொழிலை பார்க்குறோம். இப்போ எந்த நேரம் கொண்டிருக்கிறதால எங்களுக்கு இதாக என்ன செய்கிறதுன்றே செய்ய இல்லாமல் இருக்குது. இதால் இந்த அரசாங்கம் உண்மையிலேயே எங்களுக்கு நாளண்டைக்கு வர போராட்டத்திலே இதுக்கு ஒரு முடிவை கட்டணும். இந்த முடிவு இல்லை என்று சொன்னால் இவர்களை போட்டை பிடிக்கணும், இல்லாட்டி எங்களோட எல்லைக்குள்ளே வராமல் அவளை தடுத்து நிறுத்தணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் கடலில் போராடுவோம்ன்றது உறுதி. இந்திய நிலுவப்படகை நாங்கள் உண்மையாகவே நாங்கள் பிடித்து கொண்டு வருவோம். இந்த அரசாங்கமோ இந்த அமைச்சர்மாரோ உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் உண்மையிலேயே ஒரு போராட்டம் செய்ய போகிறோம்னு சொன்ன உடனே நிறைய அமைப்புகளாலேருந்து என்னத்துக்கு செய்கிறீங்க, எதுக்கு செய்கிறீங்கன்ட்டு கோளுக்கு மேலே கோல் கொண்டிருக்கு. அப்போ எங்களோட விலைகள் வாழ்வாரம் இழந்து போய் தவிக்கைகள் என்ன விலை போயிருக்கு, எப்படி போயிருக்கு, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்ட்டு ஒருவரும் கேட்பார் இல்லை. இன்றைக்கு நாங்கள் நாளண்டைக்கு போராட்டம் ஒன்று செய்ய போகிறோம்னு சொன்ன உடனே எல்லா இடத்துலேருந்தும் ஃபோனுக்கு மேலே ஃபோன் கொண்டு இருக்கிறார். ஏன் அப்படி? அதால் இந்த அரசாங்கம் எங்களுக்கு நல்லொரு முடிவை தரணும்.
நாங்கள் வந்து இந்தியா பொக்குள் கொடி உறவுகள் என்று நாங்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இல்லாது, ஆனால் எங்கட வாழ்வாரத்தான் அழிச்சு கொண்டு போயினோம். நாங்கள் உண்மையிலே வயிற்று பிழைப்புக்கு எங்களோட பிள்ளைகளை படிக்கிறதுக்கு நாங்கள் எங்களோட பிள்ளைகள் வந்து கடலில் இனிமேல் இந்த கடத்தொழில் செய்யாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும்னு பார்த்தா எங்களோட பிள்ளைகளும் திரும்ப கடலுக்கே கொண்டு போகிற சூழ்நிலையாக தான் இருக்குது. இது உண்மையிலேயே இதை எல்லா உலக நாடு ஃபுல்லாகவே பார்த்து இப்போ உண்மையிலேயே எங்களுக்கு முதலமைச்சர் உண்மையிலே விஜய் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் வந்த உடனே எங்களுக்கு ஒரு மீனவனுக்கு தமிழனுக்கு ஒரு முடிவு காலம் பிறக்கும் என்றால் இன்னும் ஆதிக்கம் கூடிக்கொண்டு தான் இருக்கில்லாது. ஆனால் அவரும் இதை கண்டுகொள்வதில்லை. அவற்றை காதைக்கு இது எட்டி இருக்குதோ எட்டுலையோ எங்களுக்கு தெரியாது. உண்மையிலேயே இப்படியான மீடியாக்கள் எங்கள் ஒளி உலகத்துக்கு சொல்லி இந்த முதலமைச்சருக்கு வந்து இந்த கவனத்துக்கு கொண்டு வரணும். இந்த மீனவன் பிரச்சனை வந்து 30 வருஷம் 40 வருஷமாக பிரச்சனையாக போய் கொண்டிருக்குது. உண்மையில் இதுக்கு ஒரு முடிவை கட்டி 2 நாட்டோட பிரச்சனையும் அவங்களே நீங்கள் கதைச்சு கொள்ளுங்க. எங்கட கடலுக்குள்ள இந்தியன் இழுவப்படகு என்னத்துக்கு வருது? அதுதான் எங்களோட கேள்வி. வேறு ஒரு கேள்வி, நாங்கள் உங்களோட நாட்டு பிரச்சனை உங்களோட 2 இந்தியாவில் அங்கே இப்படி வருதுன்னா உதவி செய்யணும், அது நாட்டுக்கு நாடு பிரச்சனை. இது மீனவன் நாங்கள் தமிழராகிய வடபகுதியில் இருக்கிற இந்த தீவு பகுதியில் இருக்கிற மீனவர்கள் நாங்கள் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது, என்ன செய்கிறது? இந்த பேங்கில் லோன் எடுத்து போட்டுருக்கணும், பேங்குக்காரன் வந்திருக்கிறான் லோனை கட்டணும், இல்லை விலை கடலில் போட்டோன்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொள்ளையிலுமா? இல்லை. அப்போ அதால் நாங்கள் நகைகளை ஈடு வச்சு தான் நாங்கள் தொழில் புரிகிறோம். ஒவ்வொரு போட்டுக்கு வந்து நான் நண்டு வேலை செய்கிறதுக்கு 4-4.5 லட்சம் ரூபா முடியுது. 100 வேலையும் அறுத்து கொண்டு போயினோண்டே வாழ்வாதாரம் பெற்று உண்மையிலேயே எங்களோட ரிப்போர்ட்டுகளெல்லாம் இருக்குது. அந்த மீனவர்கள் இவ்வளோ வேலை தான் போயிருக்குன்னு சொல்லி எங்கள்கிட்ட கடிதம் எல்லாம் ஒரு சங்கம் மூலம் தந்திருக்கணும். அதால் இந்த போராட்டம் நாங்கள் செய்வதற்கு எண்ணி இருக்கிற மணலதீவு, எழுவதீவு, நயனாதீவு, நெடுந்தீவு, புங்குடுதீவு போன்ற தீவு பகுதியில் இருந்த மீனவர்கள் நாளைக்கு ஒரு 200-250 மேற்பட்ட படகுகள் கடலில் நாங்கள் கருத்த கொடி கட்டி ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று செய்கிறதுக்கு இருக்கிற எங்களுக்கு வந்து ஒன்றும் நீங்கள் செய்ய தர வேணாம், இந்திய நிறுவப்படகு எங்களோட எல்லைக்குள் வர வேணாம் என்று சொல்கிறதுக்காக எங்களோட போராட்டம். இது அரசாங்கத்துக்கோ இந்தியாவுக்கோ நாங்கள் போராட்டம் செய்யவில்லை. நாங்கள் வந்து ஒரு மீனவ சமூகம். மீனவர்களோட எங்களோட பிரச்சனையே பாருங்கள். நீங்கள் எங்களுக்கு பருப்பும் தர வேணாம், அரிசியும் தர வேணாம், எங்களோட கடல்வடத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்கள். இதே ஜனாதிபதி உண்மையிலேயே இப்போ வந்திருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் உண்மையிலேயே நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கணும். ஆனால் உண்மையில் எங்களோட மீனவரோட பிரச்சனையை பாக்கினம் இல்லை ஒருவரும். நாங்கள் எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி நாங்கள் சொல்லல, எங்களோட கடல் வளத்தை எங்களுக்கு தாங்கள். அவர் சொல்லியிருக்கிறார், இப்போ ஒரு மாதத்துக்குள்ளேயே சொல்லியிருக்கிறார், எங்களோட கடல் வளத்தை நாங்கள் பாதுகாக்கணும், யாரும் வந்து எங்களோட கடல் வளத்தை சூறையாடக்கூடாதுண்டு. ஆனால் இந்தியார்கள்லாம் சூறையாடி கொண்டு போய் எங்களோட வளத்தை கொண்டு போய் அவர்கள் கொண்டே காசாக்கி வெளிநாட்டுகளுக்கு மீனை ஏற்றுமதி செய்து அந்த பணத்திலே இருந்து எங்களோட மக்களுக்கு வந்து பிச்சை போடுறதுன்றதான் நாங்கள் எண்ணி பார்க்குறோம். இந்த பிச்சையும் வேணாம், எங்களுக்கு பெட்டியும் வேணாம், எங்களோட கடலை எங்களுக்கு நீங்கள் தாங்கன்னு கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.